முறிவே இல்லாத வசிய இடுமருந்து தயாரிப்பது, அதை பயன்படுத்துவது ஆகிய முறைகளை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம். இந்த வசிய இடுமருந்தானது ஒருவருக்கு ஒரு முறை கொடுத்துவிட்டால் இதற்கு எந்த முறிவு மருந்து கொடுத்தாலும் வேலை செய்யாது. கொடுத்த மருந்து அப்படியே இருக்கும், வெளியிலும் வராது. அப்பேற்பட்ட இந்த வசிய இடுமருந்தை தயார் செய்யும் முறையானது சில இரகசிய பொருள்களை மறைத்து இந்த காணொளியில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இந்த வசிய இடுமருந்து எப்படி செய்வது, பயன்படுத்துவது, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பதை பற்றி இன்றைய காணொளியில் முழுமையாக காண இருக்கின்றோம். நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். முறிவே இல்லாத வசிய இடுமருந்து தயார் செய்வதற்கு நமக்கு தேவைப்படுவது கோவை செடியின் விதை, மருள் ஊமத்தையின் விதை, பொன்னாவரையின் விதை, தகரை செடியின் விதை, காட்டாமணக்கு விதை, இந்த 5 பொருட்களையும் நன்றாக காய்ந்ததாக பார்த்து எடுத்துக்கொண்டு நிறை அமாவாசையாக இருக்கக்கூடிய நன்னாளில், நிறை அமாவாசையாக இருக்கக்கூடிய நாளில் உலர்ந்த இந்த விதைகளை கல்வத்தில் வைத்து பேய்க்கரும்பு சாறை ஊற்றி 4 ஜாமம் கல்வத்தில் அரைக்க வேண்டும். இவ்வாறு அரைக்கும் பொழுது இறுதியாக சில இரகசிய பொருட்களை சேர்க்க வேண்டி வரும். அந்த இரகசிய பொருட்களை நாம் நமது காணொளியில் கூறாமல் இருப்பதற்கு காரணம், சில தவறான நபர்களுடைய கைகளில் இந்த மூலிகை மற்றும் நாம் சேர்க்கக்கூடிய இரகசிய பொருள் கிடைத்துவிட்டால் வேறு விதமான கெடுபலன்களையும் அவர்களால் உண்டாக்க முடியும் என்பதை தவிர்க்கவே இவ்வாறு செய்கின்றோம். அன்பர்கள் மன்னிக்க வேண்டுகிறேன். நன்றாக 4 ஜாமம் வரைக்கும் அரைத்த பிறகு இந்த கலவையை எடுத்து சிறிய சிறிய உருண்டைகளாக உருட்டி பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். பத்திரப்படுத்தக்கூடிய பொருளானது காற்று புகாத வண்ணம் வைக்கப்பட வேண்டும். முடிந்தவரை கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைத்து விடுங்கள். இதை எப்பொழுது யாருக்கு முறிவே இல்லாமல் வசிய மருந்து கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றதோ அந்த நேரத்தில் மட்டும் யார் யாருக்கு கொடுக்கிறாரோ அந்த நபரானவர் வசிய இடுமருந்து கொடுக்க வேண்டிய நபருக்கு தன்னுடைய உமிழ்நீரை சேர்த்து, அதாவது எச்சிலை சேர்த்து இந்த இடுமருந்தினை கலந்து எந்த தின்பண்டங்களில் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். இனிப்பு, காரம், அசைவ உணவுகள், சைவ உணவுகள் எதுவாக இருந்தாலும் அதில் கலந்து கொடுக்கலாம். இவ்வாறு நீங்கள் கலந்து கொடுத்த பிறகு அதை சாப்பிட்ட நபரானவர் உங்களுக்கு வசியமாகி விடுவார். இந்த வசியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற நபர்கள், இந்த வசியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற நபர்கள் ஒன்றை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் இதை கொடுத்து விட்டால் போதும். உங்களை விட்டு அவர்கள் பிரிய மாட்டார்கள், உங்களையே சுற்றி சுற்றி வருவார்கள். இது சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உறவுகளாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. சமூகத்தினால் ஒதுக்கப்படக்கூடிய கள்ள உறவு, தேவையற்ற தொடர்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் இதை கொடுத்தால் இதற்கு முறிவு மருந்து என்பது இல்லை.